எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நல்லா இருக்கணும். ஸோ ஓகே. இன்னைக்கு செஷன்ல வந்துட்டு நம்ம லாஸ்ட் செஷன்ல நம்ம என்ன பண்ணணும் பார்த்தோம்னா, பேட்டர்ன் 1 பார்த்தோம். ஆப்போசிட் லெஃப்ட் அண்ட் ரைட் இருக்க போகுது. பேஸ்ட் ஆன் த கண்டிஷன் அத நம்ம வந்து இன்கிரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் பண்ண போறோம். ஸோ இதுதான் பேட்டர்ன் 1 ஆஃப் 2 பாயிண்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் ப்ராப்ளம்ல நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம். ஆனா டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பத்தி நான் எங்கேயுமே பேசவே இல்ல. ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் ப்ராப்ளம்க்கு ஆர்டர் ஆஃப் n. ஏன்னா நம்ம வந்து அந்த n எலிமெண்ட் வரை நம்ம ஐட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஆர்டர் ஆஃப் n விச் இஸ் நாட் அ ரெக்கமெண்டட் ஒன். ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா, லீட் கோட்ல பார்த்தீங்கன்னா தெரியும், s ஈக்குவல் டு s டாட் 2 லோவர் கேஸ் அப்படின்ற மாதிரி நான் போட்டிருந்தேன். அது வந்து ரொம்ப ரொம்ப பேடான ஒரு இது என்ன பண்ணணும்னா, எஸ்ல போயிட்டு நான் அகைன் நான் n கேரக்டர்ஸ் நான் ஸ்டோர் பண்றேன் இல்லையா? ஸோ இன்டர்வியூஸ் இதை பார்த்ததுமே அதை வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ரெடியூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இங்க வந்து பாத்தீங்கன்னா, எதனால நான் வந்து s ஈக்குவல் டு s டாட் 2 கேஸ் போட்டிருந்தேன்னா, பிகாஸ் எனக்கு இங்க வந்து நாட் ஈக்குவல் டு போடுறப்போ 2 லோவர் கேஸ்க்கு கன்வெர்ட் பண்ணி நான் செக் பண்ற மாதிரி இருந்தது. அதனால தான் நான் அங்க போட்டிருந்தேன். ஸோ நமக்கு வந்து கேரக்டர் கிளாஸ்லயே ஒரு மெத்தட் இருக்கு 2 லோவர் கேஸ். இது டைரக்டா நம்ம இதை பாஸ் பண்ணிட்டோம்னா, அப்ப நமக்கு அது 2 லோவர் கேஸை கன்வெர்ட் பண்ணணும் அவசியம் இல்லை மொத்த ஸ்ட்ரிங்கும். ஸோ அப்ப எனக்கு ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்ன ஆயிடும், ஆர்டர் ஆஃப் 1 ஆயிடும். ஸோ இந்த அப்ரோச்சை நம்ம வந்து சால்வ் பண்ணோம்னா நமக்கு வந்து ரொம்ப ஐ மீன் த ரைட் வேன்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ ஓகே. நம்ம வந்து இப்போ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்கலாம்னா, அதே 2 பாயிண்டர் பேட்டர்ன் 1ல செகண்ட் ப்ராப்ளம் நம்ம எடுத்திருந்தோம் இல்லையா? என்னோட ஷீட்டை நான் எடுத்திருந்தேன். என்னன்னா நம்ம இதை பார்த்துட்டோம், வேலிட் பேலிண்ட்ரோம் பார்த்துட்டோம். இப்போ வந்து 2 சம் சார்ட்டட் அரே நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ சார்ட்டட் அரேன்ன உடனே நமக்கு நம்ம மைண்டுக்கு என்ன ஞாபகம் வருது? ஸோ ஓகே, சார்ட்டட் அரே அப்படின்னு உடனே கீழே போயிடுறேன். செகண்ட் ஒன் 2 சம் சார்ட்டட் அரே. சார்ட்டட் அரேன்ன உடனே நமக்கு என்ன ஞாபகம் வருது? அந்த அரே எல்லாம் வந்து சார்ட்டடா இருக்க போகுது, கரெக்டா? ஸோ இப்போ இது 2 சம் சார்ட்டட் அரே. ஃபர்ஸ்ட் நான் அந்த கொஸ்டின் உங்ககிட்ட காமிச்சிடுறேன். ஸோ இப்போ என்னன்னா, நமக்கு வந்து ஒரு டார்கெட் கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி நம்பர்ஸும் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து அந்த இண்டெக்ஸை ரிட்டர்ன் பண்ணணும். எந்த இண்டெக்ஸ் 1 அண்ட் இன்க்ரிமெண்டடான இண்டெக்ஸ் 1 அண்ட் இண்டெக்ஸ் 2 இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் 1 அண்ட் நம்பர் 2 நான் ஆட் பண்ணேன்னா எனக்கு டார்கெட் 9 கிடைக்கும். அதே மாதிரி 6 வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1ஐயும் நம்பர் 3யும் நான் ஆட் பண்ணேன்னா எனக்கு டார்கெட் வந்து 6 கிடைக்க போகுது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா -1க்கு வந்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலே எனக்கு கிடைச்சிடும், கரெக்டாக? ஸோ 1 and 2. ஸோ ஏதோ ஒரு 2 நம்பர் நம்ம ஆட் பண்ணுறோம் நம்ம அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு. இது வந்து சார்ட்டடாக இருக்கு. ஸோ இதுதான் வந்து கொஸ்டின், ஓகேங்களா? ஸோ இப்போ நான் நம்பர் எடுத்துக்கிறேன். லெட்ஸ் கன்சிடர் என்னன்னா 2, 3, 7, 11. எனக்கு வந்து டார்கெட் வந்து எனக்கு என்ன வச்சுக்கலாம், 5ன்னு வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம சார்ட்டடா இருக்கு. இந்த அரேய பார்த்தா சார்ட்டடா இருக்குங்களா? இது வந்து 0th பொசிஷன், ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன், தேர்ட் பொசிஷன். ஃபர்ஸ்ட் நம்ம ஏன் இந்த பேட்டர்ன் 1 நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்றது திங்க் பண்ணணும். இது வந்து சார்ட்டடா இருக்கு. நம்மளுடைய ரூல் படி போயிடலாம். நம்ம பேட்டர்ன் 1 என்ன கேஸ்க்கு அப்ளை பண்ணணும் அப்படின்றத பார்த்தோம். பாலிண்ட்ரோமா இருந்தா அப்ளை பண்ண பார்த்தோம். சார்ட்டட் அரேவா இருந்தா அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். இங்க அரே சார்ட்டடா இருக்கு. ஸோ இங்க நான் வந்துட்டு பேட்டர்ன் 1 வந்து நான் அப்ளை பண்ண ட்ரை பண்றேன், ஓகேங்களா? இப்போ நான் வந்து இங்க எல் வச்சுக்கிறேன், இங்க நான் வந்து ஆர் வச்சுக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்றேன். நம்பர் ஆஃப் எல்லையும் நம்பர் ஆஃப் ஆரையும் நான் ஆட் பண்றேன். எனக்கு அப்போ என்ன வரும்? 2 + 11 which is 13. 13 வந்து டார்கெட்டை விட அதிகமா இருக்கு, கரெக்டா? ஸோ அப்போ நான் எந்த பாயிண்டர் நான் வந்து இன்க்ரிமெண்ட்டோ இல்லை டிக்ரிமெண்ட்டோ பண்ணணும்? ஆரை வந்து நான் டிக்ரிமெண்ட் பண்ணணும், கரெக்டா? ஏன்னா இது சார்ட்டடா இருக்கு. ஸோ இந்த நம்பரை ஆட் பண்ணும் போது எனக்கு வந்து சம் அதிகமா இருக்கு. யாருக்கெல்லாம் பைனரி சர்ச் தெரியுமோ கிட்டத்தட்ட அந்த கான்செப்ட் தான் நம்ம இங்க யூஸ் பண்றோம். 2 பாயிண்டை வச்சு பைனரி சர்ச் தான் இங்க நம்ம சர்ச் பண்ணாம அந்த டார்கெட் அச்சீவ் ஆகுதா அப்படின்றத பார்க்கணும். ஸோ இதுக்கு நம்ம ஸ்கீமா பார்த்துடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கிரைட்டீரியா, நான் எதுவரை நான் இதை வந்து பண்ணணும்? எல்ன்றது வந்து எனக்கு 0th பொசிஷன்ல இருக்க போகுது. ஆறுன்றது நம்ஸ் டாட் அந்த கடைசி பொசிஷன் வரை இருக்க போகுது, கரெக்டா? ஸோ இப்போ நான் என்னோட ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா என்ன? நான் வந்து எல்லையும் ஆரையும் லெஸ் தென் ஆர் இருக்க வரை தான் நான் ஐட்ரேட் பண்ண முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன செக் பண்ணிக்கலாம்னா, எல் பிளஸ்
நம் ஆஃப் ஆர் இங்க நம்ம அதுதானே போட்டிருந்தோம். டார்கெட்டை விட அதிகமா இருக்கு அப்படின்றப்போ என்ன மீன் பண்ணுதுன்னா, இந்த ஆர்த் பொசிஷன் இருக்க நம்பர் வந்து அதிகமா இருக்குன்றது அர்த்தம். ஸோ அப்ப அந்த கேஸ்ல நான் என்ன பண்ணணும்? ஆர் மைனஸ் மைனஸ் பண்ணணும். கரெக்டா? ஆர் மைனஸ் மைனஸ் கண்டினியூ. பிகாஸ் எனக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா நான் ஏன் உட்காந்து அடுத்த கண்டிஷன்ஸ் எல்லாம் செக் பண்ணணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எல்ஸ் இஃப் நம் ஆஃப் எல் பிளஸ் நம் ஆஃப் ஆர் லெஸ் தென் டார்கெட். எனக்கு டார்கெட்டை விட கம்மியா இருக்குன்ற பட்சத்துல, ஆனா நம்ம கிரைட்டீரியாவுக்கு இப்போ கம்மியா இருக்குன்றப்போ அப்போ நான் என்ன பண்ணணும்? எல் தான் இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ எல் பிளஸ் பிளஸ் கண்டினியூ. சாரி, எங்க வீட்ல ஒரு நாய்க்குட்டி வளர்க்குறது கத்திக்கிட்டே இருக்கு, அதனால போயிட்டு வந்தேன். சாரி. ஸோ யா, இப்போ இந்த கண்டிஷன் இருந்ததுன்னா நான் வந்து எல் பிளஸ் பிளஸ் பண்ணிக்கலாம். கரெக்டா? ஸோ யா, இப்போ எனக்கு இந்த எதுவுமே எனக்கு வந்து கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. எனக்கு வந்து இண்டெக்ஸே கிடைக்கல. ஸோ சாரி, நம்ம ஒரு முக்கியமான ஒரு கேஸை பார்க்க மறந்துட்டோம். எல்ஸ் இப்போ இது ரெண்டுமே கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலன்னு எனக்கு என்ன மீன் ஆகுதுன்னா, அது ரெண்டும் சேமா இருக்குன்னு. அதாவது நம்ம ஒன்னையும் நம்ம ஃபெல் டார்கெட்டுக்கு ஈக்குவலா இருக்குன்னு தானே மீன் ஆகுது. ஸோ அப்போ டார்கெட்டுக்கு ஈக்குவலா இருக்குன்றதால நான் என்ன பண்ணலாம்? ரிட்டர்ன் நியூ இன்ட் ஆஃப் எல் பிளஸ் ஒன் கமா ஆர் பிளஸ் ஒன் ரிட்டர்ன் பண்ணிடலாமா? சப்போஸ் எனக்கு இந்த கண்டிஷனே எனக்கு எக்ஸிக்யூட் ஆகல அப்படின்றப்போ லூப்பை விட்டு வெளில வந்துடும். சிம்பிளா நான் என்ன பண்ணிடலாம்? ரிட்டர்ன் நியூ இன்ட் ஆஃப் மைனஸ் ஒன் கமா மைனஸ் ஒன் ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ யா, இதுதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான இது. நம்மளோட ப்ராப்ளம் படி இந்த சூடோ கூட நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் இங்க நம்ம பார்த்தோம் டார்கெட் வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லி. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா ஆர் மைனஸ் மைனஸ் பண்ணணும்ன்றத நம்ம பேசணும். ஸோ அப்போ ஆர் மைனஸ் மைனஸ் பண்ணிடலாம். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும்னா 2 3 7 11 எல் இங்க இருக்க போகுது, ஆர் எனக்கு இங்க இருக்க போகுது. கரெக்டா? 0 1 2 3. இப்போ இது ரெண்டையும் நான் ஆட் பண்றேன். நம்ம சூடோ கோட் படி போயிடலாம். நம் ஆஃப் எல் பிளஸ் நம் ஆஃப் ஆர் கிரேட்டர் தென் டார்கெட். ஆமா, எனக்கு வந்து 7 பிளஸ் 2 விச் இஸ் என்னது 9. 9 வந்து 5 விட பெருசு. ஸோ அப்போ நான் இன்னும் என்ன பண்ணணும்? ஆர் மைனஸ் மைனஸ் பண்ணணும். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும்னா 2 3 7 11 ஆர் எனக்கு இங்க வந்துரும், எல் எனக்கு இங்க வந்துரும். இப்போ 0 1 2 3. இப்போ இது ரெண்டும் ஆட் பண்றேன். எனக்கு வந்து நம் ஆஃப் எல் பிளஸ் நம் ஆஃப் ஆர் கிரேட்டர் தென் டார்கெட்டா 2 பிளஸ் 3 5. 5 வந்து கிரேட்டர் தென் 5 இல்ல. 2 பிளஸ் 3 லெஸ் தென் டார்கெட்டா இல்ல. ஸோ அப்போ எனக்கு என்ன மீன் பண்ணுது? அந்த ரெண்டு நம்பரையும் நான் ஆட் பண்ணும் போது எனக்கு வந்துட்டு சேமா இருக்கு. அதனால எல்ஸ்ல வந்து 1 2ன்னு நம்ம ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகே. ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆப்வியஸா ஆர்டர் ஆஃப் என் திங்க் பண்ணாமலே சொல்லிடலாம். ஏன்னா நம்ம வந்து n எலிமெண்ட்ஸ் நம்ம ஹைட்ரேட் பண்றதால டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் என். ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பத்தி பார்ப்போம். ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஆர்டர் ஆஃப் 1. பிகாஸ் நான் ஸ்பெசிஃபிக்கா எந்த ஒரு கலெக்ஷன் டைப்பே நான் யூஸ் பண்ணல இங்க. நம்ம அதிகபட்சமா நான் யூஸ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா எல்லும் ஆரும் தான். அது ஸோ அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் ஒன்னா தான் இருக்க போகுது. நான் ஸ்பெசிஃபிக்கா இங்க வந்து ஹேஷ் மேப்போ இல்ல வந்து எந்த ஒரு கலெக்ஷன் யூஸ் பண்ணாததால எனக்கு வந்து டைம் காம்ப்ளெக்ஸ் சாரி ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் ஒன்னை தாண்டி இருக்க போகிறது இல்லை. ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் ஒன் தான். ஸோ எந்த ஒரு இன்டர்வியூவாக இருந்தாலும் நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டி ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பற்றி சொல்லாமல் இருக்கவே கூடாது. ஸோ ஓகே, நம்ம இப்போ சூடோ கோட வச்சு நம்ம இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பேசினபடி எல் வந்து 0th பொசிஷன்ல வச்சுக்கலாம். ஆறுன்றது நம்ம என்ன சொன்னோம்னா நம்பர்ஸ் டாட் லென்த் மைனஸ் 1 பொசிஷன்ல வச்சுக்கணும்னு நம்ம பேசணும். ரெண்டு பாயிண்டர்ஸையும் நம்ம வந்து ரெண்டும் மீட் ஆகாத வரை நம்ம வந்து பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்பர்ஸ் ஆஃப் எல் பிளஸ்
நம்பர்ஸ் ஆஃப் ஆர் வந்துட்டு எல்த் இண்டெக்ஸில் இருக்க நம்பரையும் ஆர்த் இண்டெக்ஸ் இருக்க நம்பரையும் நான் ஆட் பண்ணும்போது டார்கெட்டை விட எனக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பேசணும்னா நம்ம என்ன பேசணும்னா ஆர் மைனஸ் மைனஸ் பண்ணணும். ஏன்னா வந்து அந்த கடைசி இது வந்து சார்ட்டடாக இருக்கு இல்லையா? ஸோ கடைசி பொசிஷனில் இருக்க லாஸ்ட் பாயிண்டர் தான் ப்ராப்ளம், அதிகமான நம்பர் ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ அதனால ஆர் மைனஸ் மைனஸ் கொடுத்துக்கலாம். கண்டினியூ. அடுத்து நம்பர்ஸ் ஆஃப் எல் பிளஸ் நம்பர்ஸ் ஆஃப் ஆர் வந்து எனக்கு டார்கெட்டை விட கம்மியாக இருக்கு அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்க நம்பரை தான் வந்து நான் இது பண்ணணும். கரெக்டா? அடுத்து இப்போ ரெண்டும் சேமா இருக்கு அப்படின்னா நான் என்ன பண்ணிடலாம்? நான் சிம்பிளா ரிட்டர்ன் பண்ணிடலாம். ரிட்டர்ன் நியூ இன்ட் ஆஃப் எல் பிளஸ் ஒன் கமா ஆர் பிளஸ் ஒன். ஏன் நான் இங்க பிளஸ் ஒன் கொடுக்குறேன்னா, ஏன்னா அவங்க வந்து ஆக்சுவல் இண்டெக்ஸ் ரிட்டர்ன் பண்ண சொல்லாது. நார்மலா ஒரு பர்சன் பார்த்தாங்கன்னா நம்பர் ஒன் நம்பர் டூன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால அந்த நம்பரை ரிட்டர்ன் பண்ண சொல்றாங்க, இண்டெக்ஸ் ரிட்டர்ன் பண்ண சொல்லி சொன்னா பிளஸ் ஒன் போட்டிருக்கோம். குரூப்பை விட்டு வெளில வந்துருச்சுன்னா விச் இண்டிகேட்ஸ் எந்த ஒரு இதுவுமே இல்லைன்னு அர்த்தம். ஸோ அப்போ மைனஸ் ஒன் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இது நான் இப்போ ரன் பண்றேன். மூணு கேஸுமே பாஸ் ஆயிடுச்சு. சூப்பர். இப்போ சப்மிட் பண்ணணும். 0 milliseconds. ஸோ 2 milliseconds எடுத்திருக்கு. ஓகே. ஸோ யா, இந்த ப்ராப்ளம் அட் எண்ட் இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சிருப்பீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. டேக் கேர். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் இன்க்ளூட் பண்ணுங்க, நான் முடிஞ்ச வரை ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஹாவ் அ கிரேட் டே. டேக் கேர். பை பாய்.